காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. அது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டு எல்லாருமே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு ஐடியா வரும். ஸோ அதனால போயிட்டு ஷேர்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம். ஆனால் என்னன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இதுக்கு பின்னாடி இப்போ நீங்க வாங்குற ஷேரு எங்க இருந்து வாங்குறீங்க, யாருக்கிட்ட இருந்து வாங்குறீங்க, வாங்குற ஷேர் வந்து எங்கேயோ போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது, அது யாரு, அந்த சர்வீஸ் யார் கொடுக்குறா, இதுக்கு புரோக்கர் யாரு, என்எஸ்சினா என்ன, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்ன, அதை பற்றி தான் இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்றதை இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷேர் கொடுக்கணும், ஒரு கம்பெனி வந்து ஷேரை இது பண்ணுறாங்கன்னா அவங்க பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரொமோட்டர் ஆர் ஃபவுண்டர், ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ப்ரொமோட்டர்ஸ். இப்போ அந்த ப்ரொமோட்டர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லி ஒரு டெர்மினாலஜி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காசை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட கம்பெனியோட ஷேர்ஸை விற்கிறாங்க. இப்போ அந்த கம்பெனி ஷேர்ஸை விற்கிறது எப்படி பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ யாரோ ஒரு கம்பெனி வந்துட்டு நான் வந்து ஷேர்ஸ் விற்கிறேன், எல்லாரும் எனக்கு காசு கொடுக்குன்னு சொல்லி கேட்க முடியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு சர்டன் ப்ரொசீஜர்ஸை கவர்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் இட் இஸ் கால் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இப்போ இவங்க வந்து டைரெக்டாக பப்ளிக் கிட்ட போக முடியும்னா போக முடியாது. இவங்க யாருக்கிட்ட போகணும்னா எக்ஸ்சேஞ்ச் கிட்ட போகணும். அது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, இல்லைனா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் கிட்ட போய் இவங்க அப்ரோச் பண்ணுவாங்க, அவங்களோட பேப்பர் ஒர்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. எங்களோட கம்பெனி எப்படி இருக்குது, நாங்கள் வந்து ஐபிஓ விடலான்னு இருக்கோம், இதுதான் எங்கள் ஷேர் ப்ரைஸு, இவ்வளோ ஷேர்ஸ் நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம், வேல்யூவேஷன் இவ்வளோன்னு. அப்போ எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணோம், ஓகேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த கம்பெனி வந்து ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணுற பிறகு மக்கள் போயிட்டு அந்த ஷேர்ஸை வாங்கலாம். இது ஒரு பார்ட். ஆனால் இந்த மக்கள் போய் ஷேர் வாங்குறதுக்கு இப்போ இவங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஷேரை வந்து நீங்கள் பாட்டு எனக்கு ஷேர் கொடுன்னு வாங்க முடியாது. முன்னாடி ஃபிசிக்கலாக இருந்துச்சு ஷேர்ஸ் எல்லாம். எப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் தருவாங்க, நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. அப்போ டிஜிட்டலில் வாங்குறதுக்கு ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷேர்ஸை நீங்கள் யார் மூலியமாக வாங்க முடியும்னா ஒரு புரோக்கர் மூலியமாக தான் வாங்க முடியும். இவங்க வந்து ட்ரேடிங் புரோக்கர்ஸ், இந்த ஷேர் ட்ரேடிங் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த புரோக்கரை அப்ரோச் பண்ணிங்கன்னா அந்த புரோக்கர் உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தருவார். இந்த அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்னா இட்ஸ் கால்ட் அஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்கள் பேர்லேயே கிரியேட் பண்ணுறாரு. இப்போ நம்ம நார்மலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி பேங்க்கில் போனால் பேங்க்ன்றது ஒரு இன்டர்மீடியேட்டரி, ஒரு புரோக்கர் மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க வந்து நமக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தராங்களே, அதே மாதிரி புரோக்கர் அவரோட ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி தருவார். இப்போ நம்ம காசு எடுத்துகிட்டு போய் எப்படி நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம காசு எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கலாம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எங்கே கேஷை சென்ட் பண்ணுவீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அமைச்சிருவீங்க. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்துடுச்சு. இப்போ இது மட்டும் இருந்தால் போதுமானா கிடையாது, இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அதுக்கு பேர் தான் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே புரோக்கர் உங்களுக்கு டெபாசிட்டரி என்எஸ்டிஎல் இல்லை சிடிஎஸ்எல்ல வந்து என்ன பண்ணுவார்னா, புரோக்கர் உங்களோட நேமில் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தருவார். அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் டிமேட் அக்கௌண்ட். இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் ஷேர்ஸை வச்சுக்க முடியும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னன்னா காசு தான் வச்சுக்க முடியும், தவிர ஷேர்ஸ் எங்கே போய் வைக்க முடியும்னா இந்த டிமேட் அக்கௌண்ட். இப்போ உங்களுக்கு புரோக்கர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு, டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் லட்சம் ஒரு 10,000 ரூபாய் வச்சுருக்கீங்க, 10,000 ரூபாய்க்கு ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை வாங்குறீங்க. இப்போ வாங்கின உடனே நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்க. பை பண்ண உடனே இன்னொரு புரோக்கரில் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாரு, செல் பண்ணியிருப்பார். ஏன்னா வாங்கணும்னா யாராவது விற்கணும், கரெக்டாக? அப்போ ஒருத்தர் வாங்குறது விற்கிறது இருந்தால் மட்டும் தான் ட்ரேடிங் நடக்கும். ஸோ இப்போ யாரோ விற்றாரு, நீங்கள் வாங்கினீங்க. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒருத்தர் கிளியரிங் ஹவுஸ்ன்னு இருப்பாங்க. இந்த கிளியரிங் ஹவுஸ்ன்றதுனா இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனையும் இவர் பையர் இவர் செல்லையும் ஜாயின் பண்ணி விடுறது தான் இந்த கிளியரிங் ஹவுஸோட வேலை. இந்த கிளியரிங் ஹவுஸ் வந்து கிளியர் பண்ணிட்ட பிறகு அந்த ஷேர், இவர் கையில் இருந்த ஷேரு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதுதான் என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த என்எஸ்டிஎல்ல உங்கள் அக்கௌண்ட் இருக்குது, சிடிஎஸ்எல்னா நான் அந்த மாதிரி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க. உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு டெபாசிட்டரி யாருன்னா என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல். இப்போ உங்களோட ஷேர்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஷேர் ஹோல்டிங் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட்டில் தான் எல்லா ஷேர்ஸுமே இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கலாக ஷேர்ஸ் வச்சுருக்கீங்க. ஒரு வேளை நான் வந்து 1985 ஷேர் வாங்கினேன், என்கிட்ட சர்டிஃபிகேட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் போயிட்டு உங்களோட ஷேர்ஸை கொடுத்தீங்கன்னா புரோக்கர் என்ன பண்ணி தருவார், அந்த ஃபிசிக்கல் ஷேரை டிஜிட்டல் ஷேரை கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஷேரில் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா ஃபைனலாக அந்த ஷேர் எங்கே போயிருக்குன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் தான் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு ஷேரை போய் பார்க்கணுன்னா உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட் வழியாக போய் டிமேட்டில் என்னென்ன ஷேர்ஸ் இருக்குன்றதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது டோட்டலாக ஒர்க் ஆகுது. ஸோ இதை ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃப் ஸ்மூத்தாக லைஃப் பண்ணுங்கள்.